கோவை ஏடிஎம்மில் நூதன முறையில் திருட்டு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம் மையத்துல பணம் எடுத்த வாடிக்கையாளர்களுக்கு பணம் டெபிட் செய்யப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. ஆனால் பணம் இயந்திரத்திலிருந்து வரவில்லை. இது குறித்து அந்த வாடிக்கையாளர்கள் வங்கி கிளையை அணுகி கேட்டபோது பணம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து ஏடிஎம் மையத்தில் இருந்த அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது உள்ளே புகுந்த 2 நபர்கள் டேப் மூலமாக பணம் வரக்கூடிய அந்த பகுதியில ஒட்டிவிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அப்ப வாடிக்கையாளர் பணத்தை எடுக்க முயன்ற போது பணம் வெளியே வரவில்லை. பின்னர் பாத்தீங்கன்னா மீண்டும் அந்த மர்ம நபர்கள் உள்ளே அந்த பணத்தை எடுத்து சென்றிருக்கிறாங்க. இது குறித்து உடனடியாக அந்த வங்கி கிளை மேலாளர் குனியமுத்தூர் போலீஸ்ல புகார் அளிக்கிறாங்க. இந்த புகார் அடிப்படையில போலீசார் விசாரணை மேற்கொள்ளும் போது இதே போல பாத்தீங்கன்னா கோவை பெரிய கடை வீதி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம் இயந்திரத்திலையும், அதே போல திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம் என கிட்டத்தட்ட 5 ஏடிஎம் மையங்கள்ல இதே முறையில் நூதன முறையில் பணமானது திருடப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து குனியமுத்தூர் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடிட்டு வராங்க. முதல் கட்டமாக குனியமுத்தூர் பெரிய கடை வீதி பகுதியில் இருக்கக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலமாக அந்த நபர்கள் யார் அப்படின்றத ஐடென்டி பண்ணிருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்கள்ல அந்த நபர்களை பிடித்து விடுவோம் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.